ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். இன்று 12வது பாசனத்திற்குள் செல்வோம். கனைத்திலம் கற்றருமை கன்று கிணங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நிவாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தில் நற்செல்வன் தங்காய் என்று கோபிகளை அழைப்பதாக பாடல் அமைந்துள்ளது. இப்பொழுது ஆண்டார் சத்திரத்திற்குள் செல்வோம். நேற்று என்ன சொன்ன? ஆண்டாளுக்கு திருநாமம் இடப்பட்டது பெருமாளால். ஆண்டாளை பெருமாளை ஆட்கொண்டதால் ஆண்டாள் என்று பெயர் பெற்றால் ஆண்டாளுக்கு கிருஷ்ணனின் அனுபவங்கள் ஞாபகம் வந்து விட்டது என்று சொன்னேன். ஏன் அந்த மாதிரி ஞாபகம் வந்ததுன்னா, அவர் இளமையிலேயே விஷ்ணு சித்தர் கிருஷ்ணரை பற்றி சொல்லி 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 வளர்த்துட்டார். சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அவளுக்கு கிருஷ்ணனோட கல்யாணம் ஆனால் எப்படி இருக்கும்? மாலை மாற்றி தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால நாமளும் மாலை மாற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஆசையினால என்ன பண்ணுவோம்லாம், ரங்கநாதரே கிருஷ்ணனாக பாவித்து அவருக்கு கட்டி வச்சிருந்த மாலை எடுத்து தான் சூடி கொண்டுவாள். சூடி சூடி என்ன பண்ணுவாங்களாம், கண்ணாடியில் போய் பார்ப்பாங்களாம். கண்ணாடியில் பார்த்து பார்த்து அழகாக நம்ம கிருஷ்ணருக்கு இணையான ஜோடி தானா, நம்ம கிருஷ்ணனுக்கு ஏற்ற மனைவியா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக போட்டு தன் அழகை ரசிப்பது தான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஒரு நாள் இவர் விஷ்ணு சித்தர் பார்த்துட்டு கோபம் கொண்டாருன்னு கீழே ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி கிருஷ்ணானுபானங்கள் அவள் மூழ்கியதுனால, கிருஷ்ணனை பற்றி அவர் நினச்சதுனால அவள் எங்கே போயிட்டாலாம், ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டாள். அங்கே இருக்கிற ஆயர்குளம் மங்கைகளாக தன்னை நினைத்து கொண்டாள். ஆயர்குல மங்கைகளாக நினைத்து கொண்ட உடனே என்ன ஆச்சான், ஆயர்குலை மங்கைகள் என்ன பண்ணுவாங்க, வெண்ணெய் கடைவாங்க, தயிர் கடைவாங்க, தலையில் பானையை சுமந்து கொண்டு செல்வார்கள். அப்போது அந்த பானையும் நெய்யும் தலையில் ஒழுகி ஒழுகி அந்த கோபிகளுடைய தலையெல்லாம் ஒரே நறுமணமா. அந்த வெண்ணெயோட நெய்யோட வாசனை பட்டு பட்டு ஆயர்குல பெண்களுக்கு தலையெல்லாம் எப்போதுமே நறுமணம் வீசி கொண்டிருக்குமா. இங்கே கோபிகைகளாக தன்னை நினைத்து கொண்டதால் அதனுடைய பூர்வாங்க வாசனையானது ஆண்டாளுக்கும் வந்துவிட்டது. அதனால் ஆண்டாளுடைய சூடி கொடுத்த சுடற்கொடி நறுமணமாக வீசியது அப்படின்றத இங்கே சிம்பாலிக்காக சொல்கிறாரு. அதனால் கண்ணனையே இங்கே இருக்கிற வடபத்ர சாயே கண்ணனாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாகவும் தன்னையே ஒரு கோபிகாசிரியாகவும் நினைத்து கொண்டு கிருஷ்ணனுடைய அனுபவங்களில் மூழ்கினால் ஆண்டாள். இப்போது கிருஷ்ணனை தான் இப்படி மூழ்கி 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 என்ன நினச்சிட்டாங்க, அவங்க கிருஷ்ணனை தான் தன் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து விட்டார். கிருஷ்ணனுக்காக அப்போ கிருஷ்ணனை அடையணும்னா என்ன பண்ணணும், அப்போ கிருஷ்ணனை அடைவதற்காக ஆயர்குல பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நினச்சி அதற்கு ஒரு விரதத்தை அவர்கள் கடைப்பிடித்தார்கள். அந்த விரதத்தை தானும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆண்டாள் அவர்கள். நாளை அந்த விரதம் என்னன்றதை விரிவாக காண்போம். அடியன் காஞ்சி லதா பார்த்த சாரதி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம்.